ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே பயங்கரமான சுவாரஸ்யமான ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு படத்தோட முடிவு, அதாவது செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். அந்த படத்தோட ஃபஸ்ட்டு பார்ட்டு பயங்கரமாக எல்லோரும் பார்த்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. அதை விட அதிகமான பேய் கூட்டங்களோட இந்த வீடியோவை நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்க்க முடியாத பல ட்விஸ்டெல்லாம் இருக்குது இந்த படத்தில். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோன்னா, அந்த குட்டி பொண்ணு அப்படியே வெளியில் போயிட்டுருக்கிறப்போ ஒரு காட்டில் மாட்டிடுறா. அப்போ நல்லா மழை பெய்யுது. அந்த நேரமாக அவங்க சித்திக்காரியும் வந்துடுறா. அப்போது அந்த கூன் விழுந்த ஒரு ஆள் என்ன செய்கிறான்னா, நீ இங்கேருந்து போயிரு தப்பிச்சின்னு சொல்கிறத இவன் கேட்டுகிட்டே இருக்கா. ஆனால் சித்திக்காரி தப்பாக புரிஞ்சுட்டு அவனை விரட்டி விட்டுட்டு, வேலைக்கார்ட்ட யார் அது அப்படின்னு கேட்குறப்போ, அவன் ஒரு ஆள், ஆனால் அந்தளவுக்கு அவன் தொல்லைப்படுத்த மாட்டான், பார்க்க பயங்கரமாக தான் தெரிவான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறா. அதே மாதிரி இன்னொரு நாள் நைட்டு அந்த குட்டி பொண்ணு படுத்திருக்கா. திடீர்னு கதவெல்லாம் திறக்கிற மாதிரி இருக்குது. யாருன்னே தெரியலன்னு மனசுக்குள்ளே ஒரு பயத்தோடு அவள் போகிறா. அப்போ பார்த்தா வீட்டுக்குள்ளே ஒரு பாலும் என்ட்ராகுது. யார் இந்த பாலை தூக்கி போட்டிருப்பான்னு சொல்லி வெளில போய் வேடிக்கை பார்க்கலான்னு போவா. பார்த்தா அங்கே பயங்கரமான ஒரு குட்டி பிசாஸ் தாங்க நின்றுட்டுருக்கும். அவ்வளோதான். அந்த பொண்ணு திரும்புகிறப்ப அந்த குட்டி பொண்ணு பயந்துரும், ஓடி போயிடும் அந்த சித்தியை தேடி. அதே நேரத்தில் அவங்க சித்தி பார்த்திங்கன்னா அவளோட ரூமில் படுத்திருப்பா. அப்போ திடீர்னு அவளுக்கும் ஏதோ சில அப்நார்மலான விஷயங்கள்லாம் நடக்க தோணுது. அவள் திடீர்னு உட்கார்றப்ப காலில் ஏதோ மாட்டியிருக்குது. பார்த்தா பயங்கரமான முடி. அந்த முடி போயிட்டே இருக்குது, நீளமாக போயிட்டே இருக்கு. அதை நிமிர்ந்து பார்த்தா தான் அந்த இடத்துல ஒரு பயங்கரமான பேய் அவளை பயமுறுத்திட்டு நிற்கிற மாதிரி இருக்குது. என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இவளும் ஒரு பக்கம் ஓட ஆரம்பிக்கிறாள். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, அந்த குட்டி பொண்ணு பெட்டுக்கு கீழே பயந்துட்டு காதை பொத்துட்டே உட்காந்துருக்குறா. ஒரு பக்கம் எப்படி தப்பிச்சு போகிறதே தெரியல. சடனாக அங்கே ஒரு பேய் அவளை பயமுடுத்துது. இப்படி 2 பேரும் ஆளுக்கு ஆள் ஒவ்வொரு இடத்துல பயமுடுத்தி ஒன்றா சேர்ந்து மீட் பண்ணிவிட்டு வேறு வழி இல்லாமல் சித்திக்காரிட்ட அவள் சொல்லிகிட்டு இருக்கா. அவங்க 2 பேர் நின்றுட்டுருக்கப்ப மறுபடியும் ஒரு பால் வருது. இப்படியே ஒரு வழியாக விடிஞ்சு போய் பயந்து 2 பேரும் மொத்தத்தில் சித்தியும் அந்த குட்டி பொண்ணும் சேர்ந்துட்டாங்க. அடுத்ததாக வேலைக்காரிட்ட இந்த மாதிரி நைட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லி ஷேர் பண்ணுறாங்க. அப்போது உனக்கு இது சம்மந்தமாக தெரியுமான்னு கேட்டதுக்கு அந்த வேலைக்காரி என்ன சொல்கிறான்னா, இந்த கிராமத்தில் பேய் இருக்குதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் இந்த மாதிரி தொந்தரவு பண்ணுதுன்னு தெரியல. இதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறதுக்காக அவள் ஒரு பலி கொடுக்குறா. ஒரு குட்டி பறவை அவள் பலி கொடுத்துட்டு இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது, நீ பயப்படாமல் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணை தூங்க வச்சிட்றா. அப்போ அந்த குட்டி பொண்ணு கேட்குறா, நீங்கள் ஏன் எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு, எனக்கு கிடைக்காத பாசம் உனக்கு கொடுக்கணுங்கிறனால தான் உங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ண அப்படின்னு அந்த சித்திக்காரி சொல்கிறா. உடனே இந்த பிள்ளைக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. 2 பேரும் பேசிட்டு சரி படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் படுக்க சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா தான் படுக்கிறாங்க. அவளோட கொஞ்ச நேரம் படுத்து அவள் தூங்கினதுக்கப்புறமா கீழே போயிட்டு அந்த வேலைக்காரிகிட்ட கேட்குறா, நீங்கள் செஞ்ச சடங்கெல்லாம் இப்போது எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாதில்ல அப்படின்னு கேட்டதுக்கு வேலைக்காரி என்ன சொல்கிறான்னா, தற்காலிகமாக தான் நான் எல்லா பேய்களையும் அடக்கி வச்சுருக்கேன், ஆனால் என்னால் நிரந்தரமாக இதை செய்ய முடியாது, இப்போதைக்கு நான் இதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிவிட்டு அன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு போயிடுறா. இந்த சித்திக்காரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படின்ட்டு அவளும் யோசிச்சுட்டு படுத்துடுறா. அப்புறம் அந்த குட்டி பொண்ணு அப்பா தான் வரதா சொன்னாங்களே இன்னும் வரலையான்னு கேட்டதுக்கு, வந்துருவாங்க மழையாக வேற இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. மறுநாள் எந்திரிச்சு பார்த்தா வேலைக்காரி வரவே இல்லை. ரொம்ப பசிக்குதுன்னு அந்த குட்டி பொண்ணு சொல்லவும், சரி நம்மளே மார்க்கெட் போகலான்னு அந்த சித்தியும் குட்டி பொண்ணு போகிறாங்க. அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே இந்த 2 பேரை பார்த்து போய் ஒதுங்கிக்கிறாங்க. இதை பார்த்து இவங்களுக்கே பயம். குட்டி பொண்ணு சொல்கிறா, நம்ம பேசாமல் வீட்டில் இருக்கிறதே வச்சு சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு சரின்னு அந்த சித்தியும் அவளுக்கு தெரிஞ்சதை வீட்டில் இருக்கிறத வச்சு செஞ்சு கொடுக்குறான். அந்த குட்டி பொண்ணுமே நீங்கள் செஞ்சது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த குட்டி பொண்ணு திரும்ப என்ன சொல்கிறான்னா, அப்பா இன்னும் வரல, 2 நாளில் வரதா சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்லிருக்கு. அந்த சித்தி சொல்கிறாங்க, மழையாகவும் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் கடல் அலையெல்லாம் ரொம்ப உயர்ந்துருக்குல்ல, அவங்களால எப்படி இந்த தீவுக்குள்ளே வர முடியும், நாளைக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு சைடு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி நான் உன் கூட பக்கத்தில் இருக்கேன், நீ பயப்படாமல் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணை தூங்க வைக்கிறா சித்திக்காரி. அந்த குட்டி பொண்ணு தூங்கினதுக்கப்புறமா இந்த சித்தி எந்திரிச்சு என்ன செய்கிறாங்கன்னா, கண்ணாடிக்கிட்ட போய் நின்று ஃபேஸ் வாஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. சரின்னு போய் நின்றுட்டு பார்க்குறப்போ சடனாக பயந்து போயிடுறா. ஏதோ சவுண்ட்லாம் கேட்குது, அதனால அவள் ஒரு பக்கம் போயிடுறா. இன்னொரு பக்கம் அந்த குட்டி பொண்ணு பார்த்திங்கன்னா எங்கள் பக்கத்தில் இருந்து சித்தியை காணோன்னு எந்திரிச்சு பார்க்குறப்போ கதவுக்கிட்ட அவங்க அப்பா போகிற மாதிரி இருக்குது. உடனே அப்பான்னு கூப்பிட்டு, அப்பா தான் வந்துட்டாங்க அப்படின்னு நினச்சி இவன் எந்திரிச்சு சிரிச்சுக்கிட்டே அப்பான்னு கூப்பிட்டுட்டு போகிறாள்.
இந்த பக்கத்தில் சித்தியை பயமுறுத்திட்டு இருக்க பேய் பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூமில் தண்ணியை திறந்து விடுது, ஷவரில் யாரோ குளிக்கிற மாதிரி இருக்குது, நிறைய அமானுஷ்ய விஷயங்கள்லாம் நடக்க ஸ்டார்ட் ஆகுது. அப்புறமா மெதுவாக மாடிப்படிக்கிட்ட இறங்கி அந்த குட்டி பொண்ணு அவங்க அப்பாவை தேடி போயிட்டே இருக்குது. அந்த போகிற பாதையை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கு. சடனாக பார்த்தா அந்த குட்டி பொண்ணை ஒரு பக்கம் பேய் பயமுடுத்துது. நீ கெட்ட பொண்ணு, நீ கெட்ட பொண்ணு அப்படின்னு அந்த குட்டி பொண்ணை யாரோ சொல்கிற மாதிரி அவள் காதில் கேட்டுகிட்டே இருக்குது. இவள் பயந்து போய் ரூம் கதவெல்லாம் அந்த குட்டி பொண்ணை சாத்திட்டு காதை பொத்திட்டு அழுவ ஆரம்பிக்கிறா ஒரு சைடு. இன்னொரு பக்கம் அந்த சித்திக்காரிய பயங்கரமான ஒரு பேய் கையை அவ்வளோ நீளத்துக்கு நீட்டி பிடிக்க பார்க்குது. அந்த குட்டி பொண்ணு அதே நேரத்தில் பெட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கலான்னு போய் படுக்கிறா. பக்கத்தில் திரும்பி பார்க்குறா. பயங்கரமாக அந்த முடி வச்சிருந்த பேய் தாங்க அங்கே நிற்கிது. இப்படி ஆளுக்காள் மாற்றி மாற்றி அந்த பேய் தொல்லைப்படுத்தி பயமுடுத்திட்டே இருக்குது. தப்பிச்சு ஓடலான்னு வாசலுக்கு பார்த்தா அங்கே ஒரு பேய் நின்றுட்டுருக்கு, உங்களை போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு. அப்போது இந்த காட்டிலெல்லாம் அடிக்கடி பார்த்தார்ல அந்த கூன் விழுந்த மனுஷரை, அவர் வந்து நின்றுட்டு நீங்கள் 2 பேரும் போங்க, நான் இவளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேயை சமாளிச்சுட்டு ஒரு பக்கம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த சித்திக்காரியும் குட்டி பொண்ணும் ஒவ்வொரு வீடாக ஊருக்குள்ளே போய் தட்டுறாங்க. யாருமே கதவை திறக்கலை. அப்போ தான் அந்த குட்டி பொண்ணு சொல்கிறான், நம்ம வேலைக்காரி வீடு இருக்குல்ல, பேசாமல் அங்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்தவும் சரி வான்னு சொல்லிட்டு வேலைக்காரி வீட்டுக்கு போகிறாங்க. அவள் வீடு என்னன்னா அந்த தீவையே தாண்டி இருக்கும் போல் ஒரு வழியாக விடிஞ்சிருச்சு. அந்த வேலைக்காரி வீட்டு வாசலுக்கு போயிட்டு அப்பாடா விடிஞ்சிட்டு நம்ம போகலான்னு உள்ளே போகிறாங்க. போய் பார்த்தா அந்த வீடு சூனியக்காரி வீடு மாதிரி இருக்கே தவிர வேலைக்காரி வீடு மாதிரி இல்லை. இந்த சித்தி பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அங்கே இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்காங்க. எக்கச்சக்கமான ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவில் ஒன்று இந்த இவளோட ஹஸ்பண்டோட வேலைக்காரி நின்றுட்டுருக்கிறது. அதை பார்த்தோன்னே இவங்க 2 பேருமே ஷாக் ஆகி என்னடா அது இவன் இங்கே நின்றுட்டுருக்கானேன்னு. இதே மாதிரி நிறைய ஃபோட்டோ பார்த்துட்ருக்கா. எல்லா ஃபோட்டோலையுமே இந்த வேலைக்காரி வயசானவளாகவே இல்லை, இளமையாக தான் இருக்கா. அது மட்டும் இல்லை, இந்த கூணுழுந்தவரோடையும் இந்த வேலைக்காரி நின்றுட்டுருக்கா. இந்த சித்திக்கு ஒரே குழப்பம், என்னடா இப்படி இருக்குன்னு அவள் யோசிச்சுட்டே நிற்க, இன்னொரு பக்கம் அந்த குட்டி பொண்ணை அவங்க அம்மா கண்ணுக்கு படுற மாதிரி போகவும் அவன் ஒரு பக்கம் காட்டு சைடு போயிடுறா. ஆனால் இந்த சித்தி அதை கூட கவனிக்கல. காரணம், கூடு விழுந்த ஒருத்தர் இருந்தார் இல்லை, அவர் இளமையாக இருக்கிறப்பையும் அந்த வேலைக்காரி இளமையாக இருக்கிறா. 10ஆவதுக்கு இவன் ஹஸ்பண்டோட எடுத்த ஃபோட்டோலையும் அதே மாதிரியே இருக்கிறா. இது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கிறப்ப அந்த வேலைக்காரி வந்துடுறா. வந்து இந்த சித்தியோட மண்டையில் ஒரே அடி அடிச்சிட்றா. அப்போது அந்த கூன் விழுந்தவர் வந்துட்டு, நான் அப்போயே உங்களை காப்பாற்றுறதுக்காக தான் உங்களை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன், நான் சொன்னதை எதுவுமே நீங்கள் கேட்கல, இங்கேருந்து போயிருங்கன்னு சொன்னேனே, நீ தான் கேட்கலன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு உண்மையும் சொல்கிறாரு. எல்லாரும் என்னை கூன் விழுந்தவங்க சொல்கிறனால நான் என்னோடய பொண்ணையே நான் பலி கொடுக்கறதுக்கு முற்பட்டுட்டேன். ஆனால் இப்போ தான் அதை நான் உணர்ந்தேன். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சூனியக்காரி இருக்க வேலைக்காரி தான். இந்த படத்தோட ஆரம்பத்தில் இந்த ஷைத்தான் பார்த்திங்கன்னா இவரோட பொண்ணை இழுத்துட்டு போகிறத நம்ம பார்ப்போம். அப்பான்னு தேடிக்கிட்டு இருக்கிறப்ப அது வேறு யாரும் கிடையாது, இவரோட பொண்ணு தான். அது மட்டும் இல்லை, இன்னொரு பக்கம் அவங்க அம்மா மாதிரியே போயிட்டு இருந்த அந்த குட்டி ஷைத்தான் பார்த்திங்கன்னா வேலைக்காரிகிட்ட போக வச்சிருச்சு. காரணம், இன்றைக்கி அவளை பலி கொடுக்குற நாள் அப்படின்னு. இன்னொரு உண்மையான விஷயத்தையும் அவர் சொல்கிறாரு. இப்போ இந்த தீவுக்கு கூட்டிகிட்டு வந்தது உன் ஹஸ்பண்டு உன்னோட சொந்த பொண்ணை பலி கொடுக்கறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக இந்த மாதிரி ட்விஸ்ட் எடுத்து போட்டுகிட்டே இருக்காரு. ஏன்னா அது நீங்கள் சொல்கிறது உண்மையா? சொந்த பொண்ணேவா அவர் வந்து பலி கொடுக்க வந்திருக்காரு தன்னுடைய பிஸ்னஸ் லாஸ்க்காக. கண்டிப்பாக அப்போனா நான் குழந்தைய காப்பாற்றணும், எப்படி அவர் இப்படி ஒரு காரியத்தை செய்யணும்னு நினச்சாருன்னு தெரியலைன்னு. இன்னொரு பக்கம் இந்த சூனியக்காரி தான் எல்லாருமே பழிவாங்க வச்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் அவளுக்கு இளமை கிடைக்கிறதுக்காக சாத்தான்கிட்டேருந்து பலன் அவளுக்கு தான் நேராக கிடச்சிட்டு இருக்குது. மொத்தத்தில் யார் பலி கொடுத்தாலும் மொத்தத்தில் சாத்தான் மூலமாக பார்த்திங்கன்னா வேலைக்காரிக்கு மட்டும்தான் இளமையாக இருக்க முடியும். வேறு எத்தனை பேர் இந்த மாதிரி நம்மளோட சொந்த யாராவது அவங்க பலி கொடுத்தாலுமே கண்டிப்பாக அவங்க பலனடைய போகிறது கிடையாது. காரணம், இந்த வேலைக்காரி பண்ண ஒரு செயல் தான். சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்திங்கன்னா இது சம்மந்தமாக எப்படியாவது இப்போ குழந்தையை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்காகி பேசுகிறா. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு உப்பு ஒன்று கொடுத்து, இந்த உப்பு தற்போது உங்களை வந்து பாதுகாக்கும், இதை வச்சு இப்போ பேய் கூட்டத்துலேருந்து நீங்கள் தப்பிச்சிக்க முடியும்னு சொல்லி கொடுக்குறான். உடனே சித்திக்காரி பொண்ணை தேடி ஓடுறா. அங்கே பார்த்தா அந்த குழந்தை தன்னோட அம்மா தான் நினச்சி அந்த ஷைத்தான் பின்னாடியே போயிட்டுருக்குது. உடனே அந்த சித்தி சொல்கிறான்னா, நம்பாத, அது உங்கள் அம்மா கிடையாது, அது வந்து ஒரு சாத்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இதை கேட்டதும் அந்த குட்டி பொண்ணு ரொம்பவே ஷாக் ஆகிடுறா. அந்த அம்மாவாக நடித்த பேய் பார்த்திங்கன்னா இப்போ உண்மையான உருவத்துக்கு மாறிடுச்சு. இன்னொரு பக்கம் இந்த வேலைக்காரி என்ன செய்கிறான்னா சூனியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அதை பார்த்து அந்த கூண் விழுந்தவர் என்ன சொல்கிறான்னா, நீ இன்னமும் திருந்த மாட்டியா, எவ்வளவோ பேரை அழிச்சிட்ட, எவ்வளோட வாழ்க்கையெல்லாம் போயிடுச்சு, இன்னமும் நீ இந்த மாதிரி மாறாமல் இருக்குன்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரையும்
அந்த வேலைக்காரியை அடித்து நொறுக்கி எடுக்கிறான். ஒரு வழியாக அவள் ஒரு இடத்துல மயங்கி விழுந்துடுறா அந்த வேலைக்காரி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை இருக்கு இல்லையா, அது வந்து பேய் உருவமாக அந்த அம்மா மாறி அந்த குழந்தைய ரொம்ப டார்ச்சர் செய்ய ஸ்டார்ட் பண்ணுது. அவங்க அம்மா முடிஞ்ச வரையும் எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கையில் இருந்த உப்பு இருக்குல்ல, அதை அப்படியே தூக்கி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக முயற்சி செய்கிறாள். முடிஞ்ச வரையும் அந்த உப்பு முடிகிற வரையும் அவள் எல்லாத்தையுமே தூக்கி போடுறா. இந்த உப்பு முடிஞ்ச பட்சத்தில் பார்த்தீங்கன்னா பேய் வந்து நேராக 2 பேரையுமே துரத்த ஸ்டார்ட் பண்ணிடுது. ஆளுக்கு ஆள் எங்கிட்டாவது ஓடி உயிர் பிழைக்கணும்னு பார்க்குறாங்க. அப்போ அந்த குழந்தைய ஒரு கபோர்டு கீழே உள்ளே விட்டு சாத்திடுறா. இன்னொரு பக்கம் அந்த சூனியக்காரியை அந்த கூனை விழுந்தவர் என்ன செய்கிறாருன்னா அடித்து நொறுக்கிறாரு. இவ சாவ மாட்டாளா அப்படிங்கிற கண்டிஷனுக்கு போட்டு நொறுக்கி எடுத்துறாரு. அதே நேரத்தில் இந்த பக்கம் அந்த சித்திக்காரியை அந்த பேய் ரொம்ப கொடுமைப்படுத்திகிட்டு இருக்கு. கழுத்தை நெரிச்சு கீழே தள்ளி விட்டு சாகடிக்கிறதுக்கும் பார்க்குது. அதே நேரத்தில் அந்த குட்டி பொண்ணை ஒரு கபோர்டுக்கு கீழே மூடி பாதுகாப்பாக வச்சுட்டு தான் இவ வந்திருப்பா. இப்போ பேய் இவ கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கும்போதே அந்த வேலைக்காரியை வந்து செத்து போயிடுறா. அதாவது பயங்கர நிலைமைக்கு ஆயிடுறா அந்த கூணு விழுந்தவன் அடித்த காரணத்தினால. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஸ்டார்ட் ஆகுது. எப்போ இந்த வேலைக்காரி மயங்கி விழுந்தாலோ அதுலேருந்து உடனே சித்தி என்ன செய்கிறாங்கன்னா அங்கே இருந்த குழந்தையையும் தூக்கிட்டு எப்படியாவது இந்த தீவை விட்டு தப்பிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. உடனே அந்த பிள்ளையை தேடி போய் அந்த பிள்ளையையும் தூக்கிடுறாங்க. தூக்கிட்டு தீவை விட்டு கடந்து போகிறதுக்கு முயற்சி செஞ்சிட்ருக்காங்க. ஒரு பக்கம் அவள் தீவை விட்டு போக, இன்னொரு பக்கம் தான் பழி கொடுக்குற கனவு நினைவாகாமல் போயிடுச்சுன்னு அவங்க அப்பங்கார வருத்தத்தில் அந்த தீவிலேயே தங்கி போயிடுறான். இன்னொன்று காட்டுறாங்க, அந்த சூனியக்காரிக்கால திரும்பி எந்திரிச்சு சூனியம் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. மொத்தத்தில் அந்த 2 பேரும் தப்பிச்சு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு முடிவோட இந்த படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் பார்ட் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.